முதல்ல மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள். மாதவிடாய் சார்ந்து இப்போ முதல்ல பெரிய பிரச்சனை என்ன வருது அப்படின்னா PCOS அப்படின்னு சொல்றாங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 40-45 நாள் பீரியட்ஸ் வராது. திடீர்னு பார்த்தா 8-9 நாள் வரும். ஸோ மாதவிடாய் ரெகுலரா வரதே கிடையாது. எப்ப தோணுதோ அப்பதான் வரும். நம்மளால கணிக்க கூட முடியாது இப்ப வருமா இப்ப வராதான்னு. எவ்வளவு ரத்தப்போக்கு இருக்க போது எதுவுமே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல அதிகமாக முடி வளரும். குரல் கொஞ்சம் ஆழமாக மாறும். கொஞ்சம் ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் PCOS அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளோட வாழ்க்கையோட முறை மாற்றம் அப்படிங்கறனாலதான். அதிகமா இப்ப பெண் யாருமே தேவையான அளவு வேலை பார்க்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாம சாப்பிடுற சாப்பாடு எதுவுமே நம்ம ஊர்ல விளையக்கூடிய சாப்பாடு மட்டும் சாப்பிடுறோமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. என் உடம்புக்கு தேவையான சாப்பாடு, என்னால எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேனான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகமாயிடுச்சு. எக்ஸாமுக்கு படிக்கிறது, வேலைக்கு போறது, அடுத்து நான் வாழ்க்கையில என்ன பண்ண போறேன், தனிமை, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமா இருக்கக்கூடிய பொல்யூஷன், வெளியே இருக்கக்கூடிய மாசு, தூசி, போன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ், அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்க எல்லா மாற்றங்களும் சேர்ந்து அஃபெக்ட் பண்றதுனால தான் PCOS வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமா என்ன மாற்றம் நம்ம மேக் பண்ணலாம்? ரெகுலரா எனக்கு பீரியட்ஸ் வரணும். அதாவது மாதவிடாய் கண்டிப்பாக ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்தே ஆகணுங்க. 28ல இருந்து 35 நாளைக்குள்ள என்ன ஒரு நாளாக வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு 10ல இருந்து 12 தடவைக்குள்ள கண்டிப்பாக வந்தே ஆகணும். எனக்கு வரல அந்த மாதிரி அப்படின்னா முதல்ல விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம உடல் எடை சரியா இருக்கான்னு. உடல் எடை கரெக்டா இருக்கவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. உடல் எடை தவிர நான் போதுமான அளவு வேலை பார்க்கறேன்னா, எனக்கு டென்ஷன் அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கா, நான் தேவையில்லாம கோவப்பட்டு தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆறேனா, அது எதுவுமே ஆகாம நல்ல காத்து சுவாசிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு அதிகமாக காய்கறிகள், பழங்கள், சோறு அந்த மாதிரி வெறுமனை சாப்பிடாம எனக்கு சத்து தரக்கூடிய பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின், நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் ஒன்று பார்த்தோம்ல, நம்ம போய் டெஸ்ட் எடுக்கலாம். எடுத்தா நமக்கு தெரியும் என்ன 12க்கு மேல இருந்தா நல்லது அப்படின்னு. ஸோ ஹீமோகுளோபின் அதிகமா இருக்க மாதிரி இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக மாதவிடாய் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா இதுகளை சரி பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு மாதவிடாய் சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இது எல்லாமே சரி பண்ணாலும் இன்னும் சில பேருக்கு PCOS இருக்கதான் செய்யுது. அதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் எப்போ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அல்லது டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இது PCOS மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதவிடாய் சார்ந்து வருதுன்னா, அதிகமான ரத்தப்போக்கு. ரொம்ப ரொம்ப அதிகமா அந்த 2-3 நாளைக்கு அவங்களால எந்திரிக்கவே முடியாது பெட்டை விட்டு. அப்படியே படுத்த படுக்கையா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பேட் மாத்துறது உண்டு. ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வயிறு வலி, பயங்கரமான வயிறு வலி. சொல்லுவாங்க அந்த 2 நாளைக்கு அவ பக்கத்திலே போகாதீங்க, அடிச்சு கூட விட்டுருவா, அவளை போகாதீங்க பார்க்காதீங்கன்னு. அதிகமான வயிறு வலி வருது. இது எல்லாமே தப்பு தான். ஆக்சுவலி நம்மளுக்கு ஏதோ சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்படி இருக்கவே கூடாது. ஒரு கரெக்டான மாதவிடாய், நல்ல மாதவிடாய் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு போறதே நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போகும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனா ரெஸ்டா இருக்கணும். தேவையில்லாம அதிகமா வேலை பார்க்க கூடாது. இப்படி இருந்ததுனாதான் நம்ம உடம்பு பக்கா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப யாருக்குமே அந்த மாதிரி இருக்கதில்லை. எனக்கு PCOS இருக்கு. ஸோ இந்த மாதிரி என் வயசு பெண்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த பிரச்சனை இப்ப என்னன்னா, அந்த பிரச்சனை இருக்குது பிரச்சனையான்னு கேட்டா, பிரச்சனை இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனை. அதாவது வயிறு வலிக்குதா, என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என்ன எங்களுக்குலாம் வயிறு வலிக்காதா, எந்திரிச்சு வேலை பாரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த வயிறு வலிங்கிற விஷயம் நிஜமாகவே இருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மாதவிடாய் காலம் அந்த 2-3 நாட்கள் மட்டுமே நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப அதிகமான வேலை பார்க்குது. அந்நேரத்துல உங்க பொண்ணுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேலை பார்க்க வேணாம், எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால நடக்க கூட முடியல, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இல்லை என்னால எல்லாமே பண்ண முடியுது, ஆனா எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு படுத்திருக்கணும்னா விட்டுருங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்நேரத்துல நம்ம முடிஞ்ச அளவு நம்ம உடம்போட சேர்ந்து உடம்புக்காக ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மாதவிடாய் காலத்துல வருது. இது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் வர்றது அந்த 4-5 நாளைக்கு முன்னால ஒரு 5-6 நாள் நமக்கு அதிகமாக அழுகை வர மாதிரி இருக்கும். எதை சொன்னாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தூக்கம் சரியாக வராது, வயிறு உப்பும், கால் வலி வரும். இதெல்லாமே என்னன்னா PMS அப்படின்னு சொல்றாங்க. மாதவிடாய்க்கு முன்னால மாதவிடாய் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள்.
அது கூட நிறைய பேருக்கு வேற வேற அறிகுறிகள் வேற வேற மாதிரி மாறும். அந்த அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுக்கு மாதவிடாய் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் வந்து தூக்கம் வராது முன்னாள் நாள் நைட்டு. அது மட்டும் இல்லாம வயிறு உப்ப ஆரம்பிச்சிடும். திடீர்னு நான் தொப்ப வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ இதெல்லாம் இதுதான் நான் தெரிஞ்சுக்குவேன், சரி மாதவிடாய் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மாதவிடாய் சார்ந்து. அடுத்து பாலுறவு சார்ந்து. பாலுறவு சார்ந்து என்ன வரும் அப்படின்னா வந்து பால்வினை நோய்கள் தான் வரும். இது என்ன அப்படின்னா நம்ம ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கொனோரியா, சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இது எதனால அப்படின்னா வந்து ஒரு மனுஷன்ட்ட இருந்து இன்னொரு மனுஷன் பாலுறவு மூலமா தான் வந்து பரவுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் யூஸ் பண்ண நீடில், நம்ம தடுப்பூசி எல்லாம் போடும் போது அதுல இருக்கக்கூடிய இந்த ஊசியோட முனை இருக்குல்ல, அந்த ஊசி முனையை ஒரு ஆளுக்கு குத்துனதை இன்னொரு ஆளுக்கு குத்துறது, அல்லது அம்மா வந்து தாய்ப்பால் மூலயமா வந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க, குழந்தைக்கு பரவுது. ஸோ இது 3 வகையில தான் வந்து பால்வினை நோய்கள் வந்து பரவலாம். என்ன பிரச்சனை பால்வினை நோய்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வந்து முதல் பிரச்சனை வந்து அது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை மொத்தமா வந்து அடிச்சு நொறுக்கிரும். அதுக்கப்புறம் நம்ம மீறி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா பால்வினை நோய்களுமே அந்த அளவுக்கு மோசமானு கேட்டா எல்லா பால்வினை நோய்களும் கிடையாது. ஒரு 4-5 பால்வினை நோய்களை நம்மளால குணப்படுத்த முடியும் சீக்கிரமா கவனிச்சுட்டா. முதல்லயே வந்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா. ஆனா கவனிக்காம விட்டோம்னா நமக்கு கடைசியில இறப்புல தான் போய் முடியும். ஆனா சில பால்வினை நோய்கள், ஹெப்படைட்டிஸ் பி, அதே மாதிரி ஹெச்ஐவி, இது போன்ற நோய்கள்லாம் என்னன்னா நமக்கு ஒரு தடவை வந்துருச்சுன்னா நம்மளால அதை குணப்படுத்தவே முடியாது. நம்ம இறக்குற வரைக்கும் அந்த நோயோட தான் வாழணும். அதுக்கப்புறம் நம்ம யாரோட பாலுறவு வச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு நம்ம அந்த நோயை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இது மட்டும் இல்லாம அவங்க நம்ம எதிர்ப்பு சக்தியை மொத்தமா அடிச்சு நொறுக்கிறதுனால சின்ன சளி வந்தா கூட அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும். லிட்டரலா ஒரு சளி, ஒரு காய்ச்சல் வந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ நார்மலா இருக்கதே நம்மளோட வாழ்க்கையை மொத்தமாக இந்த எய்ட்ஸும் ஹெச்ஐவிக்காகவும் நம்ம வாழ மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதனாலதான் இந்த மாதிரி நேரங்கள்ல முதல்ல நமக்கு தெரியாத ஆண்களோட பாலுறவு வச்சுக்கிறோம் அப்படின்னா காண்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கணவராக இருந்தாலும் சரி அவங்க மித்த பெண்களோட பாலுறவு வச்சுக்கிறாங்க, அல்லது பெண்கள் மித்த ஆண்களோட பாலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம பாலுறவு வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பால்வினை நோய்களும் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரியும், நான் சொல்வேன். அதுக்காக இப்ப நம்ம போய் நம்ம கணவர்கிட்டயோ இல்ல போய் அவங்க மனைவிட்டையோ நம்ம கேட்க முடியாதுல்ல, உங்களுக்கு பால்வினை நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுதான். அதனாலதான் வந்து முடிஞ்ச அளவு நம்ம பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல எவ்வளவோ கதைகள்ல மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் தனக்கு பால்வினை நோய் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, தெரியாம வந்து பாலுறவு வச்சுக்கிறது மூலமா சொந்த பிள்ளைக்கும் எல்லாருக்குமே வந்து அவங்களே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அது ரொம்ப ஒரு கொடுமையான நிலைமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கணவரோ மனைவியோ வந்து இன்னொருத்தவங்களோட உறவு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்களுக்கு பால்வினை நோய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். மாதிரி கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து பால்வினை நோய்கள் பாப்பாக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க மருத்துவமனையில. அப்படி இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சில மருந்துகள்லாம் கொடுத்து பாப்பாக்கு வரதை முழுமையா தவிர்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாலை வந்து கொடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு அந்த வைரஸ் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாய்ப்பால் கொடுக்காம அந்த குழந்தைய முடிஞ்ச அளவு காப்பாற்ற பார்ப்பாங்க. ஆனா ஜென்ரலாவே பால்வினை நோய் இருக்க ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் அந்த நோய் வந்து அந்த குழந்தைய தாக்காது அப்படிங்கிற உறுதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கர்ப்பத்தை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு இந்த கர்ப்பத்தை கண்டிப்பா வச்சுக்க விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸும் உண்டு. இதுதான் பாலுறவு சார்ந்து வருது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள். கர்ப்பப்பை கட்டி வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ள இருக்கலாம், கர்ப்பப்பையோட சுவர்ல இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கருப்பை குழாய் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளோட வயிறு பயங்கரமா உப்ப ஆரம்பிக்கும், பெருசா தெரியும். என்னமோ ஒரு 40 வயசு ஆளுக்கு ரொம்ப பெரிய கர்ப்பமான அளவுக்கு வயிறு இருக்க மாதிரி இருக்கும். வயிறு வலிக்கும், சிறுநீர் கழிக்கும் போது வலிக்கும், மாதவிடாய் காலத்திலயும் வலி ஏற்படும், ஏதோ நமக்கு பாரமா இருக்க மாதிரி இருக்கும். உடம்பு சில பேருக்கு ரொம்ப உருகிடுவாங்க, சில பேர் ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க, எதுவுமே சரியா இருக்க மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஒருவேளை கருப்பையில கட்டி இருந்தது அப்படின்னா வந்து அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் மூலமாக எடுத்துடலாம். இல்ல எடுக்க முடியாத ஒரு இடத்துல அந்த கட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கர்ப்பப்பையே எடுத்துருவாங்க. இல்ல கருப்பையில கட்டி இருந்தா கருப்பையவே எடுத்துருவாங்க.
ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறது வந்து இப்போ ரொம்ப காமனான விஷயமா வருது. நிறைய பெண்கள் பார்த்தோம்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையினால வந்து எடுக்க வேண்டிய நிலைமை தான் வந்து ஏற்படுது. அதன் மூலமாக நமக்கு எந்த ஒரு கெடுதலோ, ஐயோ என் கர்ப்பப்பை போயிடுச்சுன்னா என்னோட பெண்மை போயிடுமா அப்படிலாம் கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒரு சாதாரண விஷயம். நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படுது, அதிகமான ரத்தப்போக்கு இருக்கு, வலி தாங்க முடியல. நம்ம நார்மலா உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றோமோ அது மாதிரி தான் நம்ம கர்ப்பப்பையோ கருப்பையோ எடுக்கிறது. ஸோ நீங்க யாராவது உங்களுக்கு வலி இருக்கு, பயங்கரமா வலி ஏற்படுது, வயிறு உப்பி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்டிப்பா போய் டாக்டரை பார்க்கறது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் நமக்கு நம்மளோட யோனி கிட்ட புண்ணு மாதிரி வருது, கொப்பளம் மாதிரி வருது, இல்ல அரிப்புகள் ஏற்படுது, எரிச்சலா இருக்கு, அல்லது சிறுநீர் கழிக்கும் போதோ பாலுறவு வச்சுக்கும் பொழுதோ ரத்தம் வருது, வலி ஏற்படுது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போய் டாக்டரை பார்த்தே ஆகணும். ஏன்னா உள்ள என்ன பிரச்சனைக்கு கேன்சர் வருது, கேன்சர் முதற்கொண்டு இந்த சிம்டம்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம் நம்மளோட யோனி சுத்திய இடத்துல இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம டாக்டர் பார்க்கறது ரொம்ப 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 அவசியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம உடம்பு இப்ப நம்ம குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி குளிக்கிறோம். இந்த மாதிரி குளிக்கும் போது நம்ம யோனியெல்லாம் வந்து தேய்ச்சி குளிக்கிறோமா? கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி உடம்புல, ஆனா நம்ம அதை தேய்ச்சி குளிக்கலையே அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுக்கான வலிமை படைச்சது. அதனால நம்மளோட உறுப்புகள் அனைத்துமே தன்னைத்தானே சுத்திகரிச்சிருக்கும். அதனாலதான் நம்ம யோனி கிட்ட எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுவே அதை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கும். அதை மீறி நமக்கு அந்த இடத்துல வந்து புண்ணு வருது, கொப்பளம் வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நம்ம கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். இதுதான் மொத்தமாக இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்து இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறதுலயுமே கேட்கறதுலயுமே தான் பிரச்சனை. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் வந்து பெண்கள் இனப்பெருக்கம் இதை சார்ந்து நிறைய விஷயங்களை மாத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் செய்யலாம், நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒரு பெண் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, தனியா எங்கேயுமே போகக்கூடாது. இதெல்லாம் ஏன்னா பெண்ணுக்கு ஒரு கர்ப்பப்பை இருக்கு. பெண்ணுக்கு வந்து நீ ஒரு கன்னியா இருக்க, அல்லது உனக்கு கல்யாணம் ஆனாலுமே நீ ஒரு பெண்ணா இருக்க, இது எல்லாமே எதை சார்ந்து வருது அப்படின்னா நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்துதான் வருது. இது சரியா, இது தவறா, இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியும் அப்படின்னா, நம்ம இனப்பெருக்க உறுப்புகள் தான் நம்மள வந்து நமக்கு வந்து பெண் ஆண் அப்படிங்கிற மாற்றங்கள் கொடுக்குதோ இல்லையோ, அதை தாண்டி நமக்கு இருக்கிறதுலே பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த இனப்பெருக்க உறுப்புகள் தான். அண்ட் இவ்வளோ பெரிய வலிமையையும் பெண்மைத்தனத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த இனப்பெருக்க உறுப்புகளை நம்ம நல்லபடியா பாத்துக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். பாய்.